கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2 கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று அல்கெம் லேபரேட்டரிஸ், இன்னொன்று டாக்டர் லால் பேத்லேப்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இதில் அல்கெம் லேபரேட்டரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து ஃபார்மாவில் இருக்கிறாங்க, ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. அண்ட் லால் பேத்லேப் எடுத்தோம்னா அது வந்து டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் வச்சுருக்கிற கம்பெனி. அண்ட் ஆல்சோ ஹாஸ்பிட்டல்ஸும் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 கம்பெனி பற்றியும் பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அல்கெம் லேபரேட்டரியை பார்க்கறதுக்கான காரணம், காலையில் ஒருத்தர் வந்து யதார்த்தமாக மீட் பண்ணேன். அவர் வந்து நம்ம சேனல்லாம் வீடியோ போடுறத பார்த்துட்டு நீங்கள் வீரா தானே அப்படின்னாரு. ஆமான்னு சொல்லும்பொழுது என்ன சொன்னார்னா, உங்கள் வீடியோஸை நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அல்கெம் லேபரேட்டரி கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன்னு சொன்னார். ஓகே அந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் ஒரு அளவுக்கு போயிட்டு இறங்கியிருக்கு, திருப்பி ஏறுற மாதிரி இருக்குது. அதனால் பேசலாம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி வேறு ஏதாவது கம்பெனி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது லால் பேத்லேப்பும் அந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் இருக்குங்கிறதுனால 2 கம்பெனி நீங்கள் பேசலாம்னு பண்ணேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அல்கெம் லேபரேட்டரிஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி. இந்தியாவுடைய டொமஸ்டிக் ஃபார்மாசிட்டிக்கல் ப்ரொடக்ஷனில் கிட்டத்தட்ட 4% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்க ஒரு முக்கியமான கம்பெனி. ஓகே, இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70% மேலே டொமஸ்டிக் தான் ரெவன்யூ வருது. இந்த கம்பெனியுடைய மேஜர் தெரப்யூட்டிக் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபெக்டிவ்ஸ், அதாவது ஆன்டிபாடிஸ், ஆன்டிவைரல் ட்ரக்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கொடுக்குறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செஃபிக்சைம், செப்ட்ரியாக்சான் இதெல்லாம் இவங்களுடைய ப்ராடக்ட்டு. அண்ட் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி எடுத்துக்கிட்டோம்னா ஜிஇஆர்டி ஜெர்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக்ஸ் அல்சர்ஸ், ஆன்டிமெட்டிக்ஸ், ஹைப்பர் அசிடிட்டி, டயரியா, கான்டிசிபேஷன் மாதிரியான பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரைகள் இவங்க தயாரிக்கிறாங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா பேண்டோப்ரசோல், அதுக்கப்புறம் வந்து டோம்பெரிடோன் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் அனல்ஜெசிஸ். இதுக்குள்ளே பார்க்கும்பொழுது ரேஞ்ச் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. இந்த பேண்டி சீரீஸ் மாத்திரைலாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த கம்பெனி தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேராசிட்டமல் காம்போஸ், டைக்ளோஃபெனாக், அசிலோஃபெனாக் இதெல்லாம் இவங்க தான் கொடுக்குறாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கும் இவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது ஆன்டி டயபெட்டிக் அண்ட் கார்டியாலஜி அப்படின்னு வரும்பொழுது நிறைய கார்டியாக் சம்மந்தப்பட்ட மெடிசின்ஸ் இவங்க தயாரித்து கொடுக்குறாங்க. கார்டியோ வாஸ்குலர் கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான மருந்து மாத்திரைகளை இந்த நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அடுத்தது டெர்மட்டாலஜி பொறுத்த வரைக்கும் அக்கின், விட்டிலிகோ, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், மெலஸ்மா, டேமட்டிட்டிஸ், அதுக்கப்புறம் அலோபேசியா, மாய்ஸ்சரைசேஷன். நோட்டபிள் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து கிளின்டாக் ஏ, அதுக்கப்புறம் கோஜிக்ளோ கோல்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நியூராலஜி அண்ட் சிஎன்எஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து நிறைய நியூராலஜிக்கல் சம்மந்தப்பட்ட டிஸார்டர்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ட்ரக்ஸை இவங்க கொடுக்குறாங்க. சிஎன்எஸ் ஆக்டின் ட்ரக்ஸை இவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது மல்டி விட்டமின் அண்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. விட்டமின் டெஃபிஷியன்சிலாம் இருக்குல்ல அதை சரி பண்ணுறதுக்காக நிறைய கொடுக்குறாங்க. ஆன்காலஜி அண்ட் அதர்ஸ் அப்படின்னு அடுத்த செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி, கேன்சர் சம்மந்தப்பட்ட ட்ரக் இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிமோட்டாலஜி, சப்போர்ட்டிவ் தெரப்பீஸ் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அதையும் இவங்க பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த கம்பெனியுடைய Q1 ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3371 கோடி ரெவன்யூ, எக்ஸ்பென்ஸ் வந்து 2632 கோடிக்கு மேலே இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 739 கோடின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 739 கோடிங்கிறது நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் 609 கோடியாக இருந்தது, இப்போ 739 கோடியாக க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 20% இருந்து 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இடையில வந்து 4th குவார்ட்டரில் 12% அப்படின்னு பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 550 கோடியாக இருந்தது லாஸ்ட் இயர் சேம் பீரியடில், இப்போது 668 கோடியாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 டைமில் வந்து 6400 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, ஹையஸ்ட் ப்ரைஸு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 30% கிட்ட ஷேர் ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது ஒரு 6 மாதத்தில். February 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5300லேருந்து 4700 அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நிலைமைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 200-day மூவிங் ஆவரேஜ் அண்ட் 100-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மேலே போச்சு, லைட்டாக கீழே இறங்கி திருப்பியும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் மறுபடியும் இது பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய அனலிஸ்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2025 ஃபெப்ரவரியில் இருந்து பார்த்தீங்கன்னா 4700 5300ங்கிற ரேஞ்சிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தது.
இப்போது 5290 அந்த ரேஞ்சில் இருக்குது. மறுபடியும் இந்த பீக் ப்ரைஸ் அதாவது 6400 போகுமா அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதற்கான காரணம் என்னென்னா அந்த ப்ரைஸ் மொமெண்டம் அந்த மாதிரி தெரியுது. இப்போ 200 டேஸ் அண்ட் 100 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் வந்து ஹையாக இல்லை, அதனால இன்னும் இது மேலே போகிறதுக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்த்தோம்னா மார்க்கெட் கேப் வந்து 63,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 27க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட கம்மியாக இருக்குது. 32க்கு மேலே இண்டஸ்ட்ரி பி இருக்குது. அடுத்தது ROCE 20க்கு மேலே இருக்குது. ROE 90க்கு மேலே இருக்குது. அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோவும் 0.12 இருக்குது, விச் இஸ் குட். புக் வேல்யூ 1002 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்க்கும்போது 4124 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அண்டு ப்ரீமியம் டு இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30%, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட 30% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூ அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது 30%ங்கிறது ஹையஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஏ விட இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதனால் வருது. மற்றபடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு, அதில் டவுட் இல்லை. அதனால தான் இதில் இப்போ வந்து மக்களுக்கு கவனம் திரும்பி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 70% மேலே டொமஸ்டிக் மார்க்கெட்லேருந்து வருது. இப்போ வந்து அமெரிக்கா மாதிரியான நமக்கு அதிகமாக டேரிஃப் போடக்கூடிய ஒரு மார்க்கெட்டை நம்பி இருக்காத கம்பெனியாக இது இருக்குது அப்படிங்கிறதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, பட் பெரிய லெவலில் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. அது ஓவரால் பிஸ்னஸை நம்ம பார்க்கும்போது டொமஸ்டிக்கில் தான் அதிகம் இருக்குது, 70% மேலே இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டுங்கிறது கம்மியாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது டாக்டர் லால் பேத்லேப்ஸ். டாக்டர் லால் பேத்லேப் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி கிளினிக்கல் டெஸ்ட் எடுக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 280க்கும் மேற்பட்ட கிளினிக்கல் லேபரட்டரிஸ் இருக்குது அக்ராஸ் இந்தியா. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து பேஷண்ட் சர்வீஸ் சென்டர்னு வச்சுருக்காங்க, PSC அப்படின்னு சொல்லுவாங்க. 5760க்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸ் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அண்ட் பிக்கப் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க, 11,600க்கும் மேற்பட்ட பிக்கப் பாயிண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 4,500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் இவங்க எடுக்கிறாங்க. ப்ளஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3075 பேத்தாலஜி டெஸ்ட் இருக்குது, 1439 கார்டியாலஜி, ரேடியாலஜி அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் டெஸ்ட் இருக்குது. அண்ட் 343 டிஃப்ரெண்ட் டெஸ்ட் பேனல்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. இவங்களுடைய ப்ரெசன்ஸை பொறுத்த வரைக்கும் நார்த் அண்ட் ஈஸ்ட் இந்தியாவில் தான் அதிகமாக இவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய 70% ரெவன்யூ பார்த்தீங்கன்னா B2C செக்மெண்ட்லேருந்து வருது. B2C செக்மெண்ட்னா டைரெக்டாக இவங்க வந்து கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணி அதை எடுக்கிறாங்க. நம்மலாம் போயிட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிறது மூலமாக தான் இவங்களுக்கு அதிக ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது, 53க்கு மேலே PE ரேஷியோ இருக்குது, ROCE 28க்கு மேலே இருக்குது, ROE 24க்கு மேலே இருக்குது. ROCE நல்லா இருக்குது, பட் PE ரேஷியோ 53க்கு மேலே இருக்கிறது வந்து ஹையாக தான் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,260 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ PE ரேஷியோ அடிப்படையில் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி PE 38 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, பட் ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 53க்கு மேலே இருக்குது. அப்படிங்கிறதுனால அதாவது அதிகமான ப்ரைஸ் இந்த கம்பெனி கொடுக்கறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கம்பெனியுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,747 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 21% கிட்ட ப்ரீமியம் டு இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அப்போது ரெண்டு வகையில் நீங்கள் இன்ட்ரின்சிக் வேல்யூ அடிப்படையில் பார்த்தாலும் வேல்யூவேஷன் ஹையாக தான் இருக்குது. அண்ட் PE ரேஷியோ அடிப்படையில் பார்த்தாலும் வேல்யூவேஷன் ஹையாக தான் இருக்குது. பொதுவாக ஒரு ஸ்டாக்கை வேல்யூ பண்ணும்பொழுது இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனியுடைய இன்டர்னலாக இருக்கிற விஷயங்கள் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அடிப்படையில் அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி ஒரிஜினலான வேல்யூவேஷன் கொடுக்குறது தான் இன்டென்சிவ் வேல்யூ. பட் PE ரேஷியோங்கிறது அப்படி கிடையாது. PE ரேஷியோ வந்து ஒரு ஸ்டாக்குக்கு மார்க்கெட்டு என்ன ப்ரைஸ் கொடுக்கறது ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது அளவிடுறது தான் PE ரேஷியோ. அதனால் PE ரேஷியோ கம்மியாக இருக்குது, இண்டஸ்ட்ரி PE விட PE ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஓவர் வேல்யூடு இல்லை, அண்டர் வேல்யூடு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அண்டர் வேல்யூலையும் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா உண்மையாகவே இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்குறது ஒருத்து தானா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூவையும் கவனிக்கணும். இந்த கம்பெனியுடைய ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா 670 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. லாஸ்ட் இயர் ஜூனில் 602 கோடியாக அது இருந்திருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 170 கோடியிலிருந்து 192 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 28% இருந்து 29% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 108 கோடியிலேருந்து 134 கோடியாக உயர்ந்திருக்கு. இதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னா 3,600 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு.
2024 அக்டோபர்லாம், அதுக்கப்புறம் 2300 அப்படிங்கிற ரேஞ்சில் இறங்கிருச்சு. இப்போ 3260 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் டெக்னிக்கலாக பார்க்கும்போது சார்ட் நமக்கு என்ன இண்டிகேஷன் கொடுக்குதுன்னா 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எல்லாத்துக்கும் மேலே தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் ஃபர்தராக இன்னும் மேலே போகுமா, அப்பாகிறது சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 ஸ்டாக் பற்றி பார்த்துருக்கோம். 2 ஸ்டாக்கும் ஒன்று டயக்னோசிஸ் சென்டர் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு, இன்னொன்று ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு. ஸோ இது ரெண்டுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த ஸ்டாக்கை வச்சுருக்கீங்க, இல்லைனா எதை வாங்குற பிளானில் இருக்கிறீங்க, எதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான், சஜஷனும் ஒரு பைசா கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த 2 ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.